ஹாய் மக்களே, காலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி திவாலி. எல்லோரும் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி கொஞ்சம் பாதுகாப்பாக செலிப்ரேட் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க வெடியெல்லாம் வெடிக்கிறப்போ. காத்தால எழுந்தாச்சு, என் மூஞ்சி பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி வீங்கி இருக்குது. தலையில் எண்ணெய் வச்சுட்டேன். இனிமேல் போயிட்டு குளிச்சுட்டு தான் வரணும். எண்ணெய் வச்சுட்டு பார்க்குறப்ப 4 முடி தான் இருக்குது. முடி போகுதேன்னு கவலைப்படுறதா இல்லை நான் தீபாவளி கொண்டாடுறதானே எனக்கு தெரியல. சரி, ஓகே, இப்போ நான் போய் குளிச்சுட்டு வந்துட்டு நம்மளோட தீபாவளி இன்னைக்கு எப்படி சிம்பிளாக ஜாலியாக போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பையன் பாருங்கள், தூங்கி கொண்டிருக்கிறான். எழுப்பிக்கிட்டே இருக்கேன், எழுந்துக்க மாட்டான். பார்க்கலாம். அனிருத், ஹாப்பி தீபாவளி. ஏய், தீபாவளி அன்றைக்கி தாண்டா எடுக்கணும். இப்போவாது பரவாயில்ல. அந்த காலத்துலலாம் என்னெல்லாம் 3 மணிக்கே எழுப்பி விட்ருவாங்க காலத்தில். நீ இன்னைக்கு எப்போ எழுந்த? மெதுவாக சூப்பராக பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சுவாமி பூவெல்லாம் கை கொடுக்குறேன். சுவாமிக்கு பூவெல்லாம் வச்சாச்சு. அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாமும் வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டியதான். அது பிஜிலி வெடி இல்லடா, அது வந்து ஏதோ ஒரு பாம்பு. ஓகே, போய் குளிச்சுட்டு வாப்போ. கால் காட்டு, புரியுது, கால் காட்டு. நலங்கு அழகா இருக்கு. ஓகேடா. ஹாய் ஆல், இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட தீபாவளி ட்ரெஸ்ஸு. இதோட சைஸ் வந்து எம். ரேட் வந்து 2498 போட்டிருக்கான். நான் 1700க்கு வாங்கினேன். எப்படி இருக்குது சொல்லுங்கோ. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி. சின்ன வயசில் நான் போட்டிருக்கேன். இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சப்போ நான் அந்த மாதிரி போட்டதில்லை. எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது. பாருங்களேன், இந்த மாதிரி வெல்வெட்டில் போடணுன்னா. ஆனால் இந்த சென்னை கிளைமேட்டுக்கு கொஞ்சம் நல்லா வேர்க்கத்தான் செய்யும். கொஞ்சம் நேரம் தானே போட்டுட்டு இன்னொரு புது ட்ரெஸ் இருக்குது, அதை நான் மாற்றிடுவேன். இந்த ஒர்க் அழகாக இருந்தது, ரொம்ப சிம்பிள். இந்த ட்ரெஸ்ஸு வந்தோடனே என் ஹஸ்பண்ட் என்னை பயங்கரமாக ஓட்டின்னு இருந்தார். அப்போ இதுதான் போட போகிறேன். ஓகே மக்களே, முதல் வெடியை ராகேஷ் அவர்கள் கொளுத்துகிறார். பலத்த கைகோஷம். சூப்பர். பயமா இருக்குங்க, பக்கத்தில் போயிட்டு தான் ஆசை. என்னாச்சு? இருக்குதானே, புகை வருதே. இந்த வயசாக ஆக கண்ணு தெரிய மாட்டேது. அது பத்திருக்கா இல்லையா? சூப்பர். சரவெடி தீபாவளி. பாருங்க, முன்னாடியெல்லாம் நிறைய வெடி வெடிப்பாங்க. இப்போல்லாம் பாருங்க, அப்படியே இந்த ஏரியாவே அப்படியே சைலண்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் வந்து வெடி வச்சிருக்கோம் ஆக்சுவலாக. அனிருத் வா, உங்க ட்ரெஸ் காமி. அனிருத் இருக்கானே, ஸ்குவிட் கேம் பைத்தியம்னு சொல்லலாம். ஸ்குவிட் கேம் டிஷர்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கான். அழகாக இருக்குடா ட்ரெஸ்ஸு, சூப்பர். பாரு, இவனுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ஷூஸ் மேட்ச் ஆகுது. அனிருத்துக்கு அனிருத் அவர்கள் வெடி கொளுத்த போகிறார். ஃபர்ஸ்ட் வெடி இப்ப வீடியோக்காக, அடுத்த வெடி செகண்ட் வெடியை அனிருத் அவர்கள் கொளுத்த போகிறார். வந்துரு. அனிருத் அவர்கள் வெடி வெடித்ததா இல்ல புஷ்ஷாய் விட்டதா? புஷ்ஷாய் விட்டது. பார்த்து மெதுவா பண்றா செல்லம். இந்த வெயில் மழையில அங்கங்க வத்தாப்லாம் வச்சு வெடிக்க மாட்டுது. நீங்க வைங்க தாத்தா, நீங்க வைங்க. தாத்தா அவர்கள் கொளுத்துகிறார். நான் பாருங்க, தள்ளிக்கோ
இந்த வெடி வெடிக்குமானே தெரியல. தாத்தா அவர்கள் கொளுத்துகிறார். போ உள்ள போ அனிருத். சூப்பர். அனிருத் அவர்கள் வெற்றிகரமா வெடிக்குமா வெடிக்காதா என்று வெடியை கொளுத்து விட்டார். தம்பி ஓடிரு. ஹாய் மக்களே, இங்க பாருங்க, இந்த வெடி தான் சூப்பர் வெடி. ஆக்சுவலா கையில பேர் சிகரெட் வெடி. சிகரெட் வெடியா? ஓகே வெயிட் பண்ணு. இப்ப போடு, அந்த பக்கம் போடு. டப்பு. இந்த வெடி ஆக்சுவலா போன தடவை நாங்க வந்து வாங்கணும். சூப்பரா இருக்கும் இந்த வெடி. டப்பு 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 டூம் அந்த மாதிரி இருக்கு. ஏய் விளையாடாதா நிரோத்? சூப்பர். அவ்வளோதான், சூப்பர். அரிய வகை கண்டுபிடிப்பான இந்த வெடியை நாம் வெடிக்க போகிறோம். மக்களே, வெடியெல்லாம் வெடிச்சிட்டு வந்தோமா, செம்ம மழை. ஒரு பெரிய ஒரு பாட்டம் வந்து மழை பெஞ்சு இப்போதான் ஓய்ந்தது. இங்க பாருங்க, இது ஃபுல்லா ஸ்வீட்ஸ் இருக்கு. எல்லாமே அசார்டட் ஸ்வீட்ஸ். ஒரு படத்துல சொல்லுவாங்கல்ல, எதை விடுறதுன்னே தெரியலையே, அந்த மாதிரி எல்லாமே சாப்பிடணும். ஸோ எதை விடுறதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து பயங்கர டெம்டிங்மா. ஐயோ வார்த்தை கூட வரமாட்டேது சாப்பிடுங்கிற ஆர்வத்தில். டெம்டிங்காக இருக்குது. எல்லாத்தையுமே நான் அப்போ சாப்பிட போகிறேன். இது பாருங்க, இது வந்து நெய் உருண்டை. எல்லாத்தையும் வெளுத்து கட்டிடுவோம். நானும் காத்தால எழுந்து குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு. லேகியம் சாப்பிட்டுட்டேன். ஸோ டைஜஷனுக்கும் அது எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அட்டாக் பண்ணுவோம். ஓகே மக்களே, நான் இப்போ அந்த மில்க் ஸ்வீட் சாப்பிட போகிறேன். பிரமாதமாக இருக்கும். அனிருத், நீ என்ன ஸ்வீட் சாப்பிட்டேன்? பேடா. மில்க் ஸ்வீட் எல்லாம் இவனுங்க காலி பண்ணிட்டாங்க. என்னன்னே தெரில, ஒரு மாதிரி டல்லாக, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது ஃபேஸ் எல்லாம். நானும் இங்கே வந்துட்டு ஐப்ரோஸ் பண்ணணும்னு நினச்சேன், போகவே இல்லை. நேற்று போயிட்டு மெஹந்தி போகணுன்னு நினச்சேன், அதுவுமே பண்ணலை. நேற்றுக்கு வந்து செம அலைச்சல். நேற்று முந்தா நேற்று 2 நாளும் பார்த்திங்கன்னா பயங்கர அலைச்சல். என்னதான் மழை பெஞ்சாலும் சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கிளைமேட் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்குது ஆக்சுவலாக. அது வேறு. ஸோ அதனால் காத்தால எழுந்தோடனே ஃபேஸை பார்த்தப்ப எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ என் மூஞ்சி கொஞ்சம் மாறிட்டு வருதுன்னு சொல்லுவேன். ஒரு 2-3 ஹவர்ஸாக ஒரு மாதிரி இருந்தது, டல்லாக இருந்தது. இன்னுமே அந்த டல்னஸ் போவே இல்லை. கொஞ்சம் இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 மணி நேரம் ஒரு குட்டி தூக்கம் போட்டால் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். மக்களே, தீபாவளி சமையல் என்னங்கிறத பார்க்கலாமா? நல்ல சூப்பராக சுட சுட வந்து உளுந்து வடை ரெடி ஆகின்னு இருக்கு. நல்ல வெங்காயம் போட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து முட்டைக்கோஸ் கேரட் பொரியல், அதுக்கப்புறம் இது வந்து மோர் குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாதம், அப்புறம் வந்து லெமன் சாதம், அதுக்கப்புறம் வந்து கலத்து பருப்பு, அதுக்கப்புறம் கேசரி. கலர்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட் சாலட், அதுக்கப்புறம் வந்து குக்கும்பர் ரைத்தா. இதெல்லாம் தான் இன்றைய சமையல். ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுவுமே ஒரு தீபாவளி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து நல்ல இந்த மாதிரி காட்டன் மாதிரி இருக்கிற மெட்டீரியல் போட்டால் தாங்க த்ரூ அவுட் த டே போட முடியுது. நிஜமாக வெல்வெட் ட்ரெஸ்ஸு நம்ம எப்படா கழட்டுவோம் அப்படின்னு ஆகிடுச்சு. பட் கொஞ்சம் நேரத்துக்கு ஓகே. அதே மாதிரி அந்த ட்ரெஸ் நல்லா கிராண்ட் லுக் கொடுத்து தான் நல்லா மெயினாக வாங்கினேன். இனிமேல் போயிட்டு சாப்பிட வேண்டியது. ஆக்சுவலாக வந்து அனிருத்தும் ராகேஷும் வந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. நான் சாப்பிட போகிறேன். சூப்பராக போச்சு. பட்டிமன்றம் பார்த்துட்ருக்கேன். சூப்பரான டாப்பிக்கு. பெற்றோர்கள் பார்த்த திருமணம் பெஸ்ட்டா, இல்லைன்னா வந்து பிள்ளைகள் பார்க்கும் திருமணங்கள் பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சூப்பராக நல்ல ஜாலியாக போயிட்டுருக்கேன். எனக்கு எப்பவுமே வந்து தீபாவளினா பட்டிமன்றம், அது இல்லாமல் வந்து
என்ன சொல்கிறது, தீபாவளி வந்து பூர்த்தியே ஆகாது அப்படின்னு சொல்லுவேன். நான் போயிட்டு சாப்பிட போகிறேன். இதோட இந்த வீடியோவை நான் வந்து என் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.